டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ. 2021 தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இந்தியாவிலே எங்களை போன்ற தமிழ்நாட்டை விட்டுடுங்க, தமிழ்நாட்டில் அப்படின்னா என்னன்னு தெரியாது மற்ற கட்சிகளுக்கு. ஆனால் பாட்டாளி கட்சி இந்திய அளவிலே இவ்வளவு ஆவணங்களை குறுகிய காலத்திலே வெளியிட்ட எந்த இயக்கமோ எந்த கட்சியும் இருக்காது. ஆட்சி வருவதற்கு முன்பாக இவ்வளவு நாங்கள் செய்திருக்கின்றோம். அதில் 23 நிழல்நிலை அறிக்கைகள், 18 வேளாண் நிழல்நிலை அறிக்கைகள், ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை, 14 மற்ற அறிக்கைகள் ஆவணங்கள் என்றால் கல்விக்காக, சுற்றுச்சூழலுக்காக, வேளாண் வளர்ச்சிக்காக, காலநிலை மாற்றத்திற்காக, நீர் மேலாண்மைக்காக, நாம் விரும்பும் சென்னை, இப்படி போன்ற பல ஆவணங்கள், மக்கள் முன்னேற்றம், தமிழ்நாடு முன்னேற்றம், என் சமூக நீதிக்காக எத்தனையோ ஆவணங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இப்படி தொடர்ந்து வெளியிட்டு அதில் இந்த ஆவணம் விடியல் எங்கே, சரியான ஒரு தலைப்பு தான் இதில். ஏன்னா நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாக இருக்கிறது. விடியல் எங்கேயுமே இல்லை. அதை நிரூபித்திருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ மேடைகளில் ஏதோ திமுக பொய் வாக்குறுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது புத்தகம் வடிவில் ஒவ்வொரு பக்கமும் நீங்க படிங்க. நாங்க ஒரே ஒரு பொய்ய கூட இதில் நாங்க சொல்லல. பொய்ய சொன்னது திமுகன்னு இந்த ஆவணம் மூலமா நாங்க நிரூபித்திருக்கின்றோம். இது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் படிக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதுக்கெல்லாம் வெப்சைட்ல எல்லாத்தையும் நாங்க போய் பண்ண போறோம். நம்ம சம்பந்தமா ஒரு பாட்டு கூட ரெடி பண்ணிருக்கிறோம். அது இப்ப இல்லை, அடுத்தது. அதனால இது எங்களுடைய நோக்கம் என்ன, ஒரு பொய்யை சொல்லி, அதாவது எவ்வளவு பெரிய வாய்ப்பு தமிழக மக்கள் திமுக கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு மட்டுமல்ல, கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 மக்களவை தேர்தலில் புதுவை, தமிழகம் உட்பட 40க்கு 39 இடங்கள் மக்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு. சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஆட்சிக்கு வர வைத்தார்கள் மக்கள், தமிழக மக்கள். அடுத்த மக்களவை தேர்தல் 2024 தேர்தலில் 40க்கு 40. ஆக 3 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள். மாற்றாக திமுக மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏமாற்றுதான். பொய், ஏமாற்று, பித்தலாட்டம், ஊழல், நிர்வாக சீர்கேடுகள், பொய் பொய் பொய், வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை வெட்ட வெளிச்சம் போட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த விடியல் எங்கே இல்லை. இது உங்களுக்காக, ஊடக நண்பர்களுக்காக ஒரு சில செய்திகளை, இந்த ஆவணத்தில் உள்ள ஒரு சில செய்திகளை இந்த பவர் பாயிண்ட் மூலமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே, அவர்கள் எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373. இதுல தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபிள்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 98 விழுக்காடு, ஒரு நாள்ல 90 சொல்றாரு, ஒரு நாள்ல 100 சொல்லிட்டாரு. எப்படிதான் 100 சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் பேச்சு அதெல்லாம். அமைச்சர்கள், சில அமைச்சர்கள் 110. இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு ஏமாளிகளா? ஆக கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு,
505 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. 12.94%. சரி, 13% வச்சுக்கீங்களா, 13 விழுக்காடு வச்சுக்கீங்களா. ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்க வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையை வரட்டும், இணை வரட்டும், அந்த அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான் நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.